அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி. கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். விருச்சக ராசியினருக்கு பொருளாதார வசதி அதிகரிக்க, பண வசதி மேம்பட என்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவா பணம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். காலையில எந்திரிச்சல இருந்து நைட் படுக்கிற வரைக்கும் நம்ம சுவாசிக்க மறந்தாலும் பணம் இல்லாம நம்மளால வாழ முடியாது. வாழ்றதுக்கும் பணம் வேணும். நம்ம டில் எண்டுக்கு நமக்கு பணம் வேணும். நம்மளோட பிற்காலத்துக்கு அப்புறம் நம்மளோட சந்ததியினர் யூஸ் பண்றதுக்கும் நம்ம பணம் சேர்த்து வச்சுட்டு போகலாம். அந்த அளவுக்கு இந்த காலத்துல ட்ரெண்டிங் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அப்படி இருந்தா கூட சில பேர்கிட்ட பணம் ரொம்ப அதிகமா போகுது. சில பேர்கிட்ட பணமே இல்லை. சில பேர்கிட்ட தேவைக்கு மட்டுமே பணம் இருக்குது. இதுல 3 விதமான கேட்டகரி தான் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. இந்த 3 விதமான கேட்டகரிகளை நம்ம ரொம்ப பண வசதி இருக்கிறவங்களை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல லோயர் ரேஞ்சில இருக்கிறவங்க, மிடில் ரேஞ்சில இருக்கிறவங்க தான் பணத்தால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. லோயர் ரேஞ்சில இருக்கிறவங்க கூட எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி போயிருது. ஆனா இந்த மிடில் கிளாஸ் ரேஞ்சில இருக்கிறவங்க இருக்கிற ரேஞ்சிலேயே அவங்களோட வசதியை அவங்களோட இருக்க முடியல, இல்ல அப்படின்ற ரேஞ்சிலே அவங்கள ஏத்துக்க முடியல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கர்மாவாலதான் பணம் சேரல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அதாவது ஒருத்தவங்களோட திறமையும் அவங்களோட தொழிலும் தான் அவங்களுக்கு ஒரு பணத்தையோ புகழையோ அந்தஸ்தையோ கொடுக்க போகுது. திறமையோ ஒரு தொழிலோ ஒரு உத்தியோகமோ இல்லாதவங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கவே முடியாது. சில பேருக்கு பணம் இருக்கும். அதாவது அப்பா சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, இல்ல ஒய்ஃப் சம்பாதிப்பாங்க, இல்ல ஹஸ்பண்ட் சம்பாதிப்பாங்க. ஆனா யாருகிட்ட அந்த நிர்வாக திறமை இருக்குதோ, யாருகிட்ட ஒரு தொழில் திறமை இருக்குதோ, யாருகிட்ட ஒரு உத்தியோக திறமை இருக்குதோ, அவங்க கிட்டதான் அந்த மணியை ஆளக்கூடிய சக்தி இருக்கும். அப்ப பணம் ஒருத்தவங்கிட்ட இருக்கு அப்படின்றத மட்டும் வச்சு அவங்க பணக்காரங்க அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அந்த மணியை நிர்வாகம் பண்ணக்கூடிய சக்தி இருந்தால் மட்டுமே அவங்க பணத்தை ஆளக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக இருப்பாங்க. இப்ப ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய பணக்காரர் ஆகிற மாதிரி, கார் வாங்குற மாதிரி, வீடு வாங்குற மாதிரி கற்பனை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அது அப்படி கிடையாது. அதோட அர்த்தம், உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த மாதிரியான கற்பனை பண்ணும்போது நமக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமைகள் வெளிப்படும். அந்த திறமையை நம்ம மேம்படுத்த, அந்த திறமையை மெருகுபடுத்த நம்ம பொருளாதார வளர்ச்சியில பெரிய லெவல்ல போ. இதுதான் தாற்பயமான ஒரு விஷயம். இப்ப எல்லாருமே அவங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல தாழ்வான நிலைக்கு போறது, உயர்ந்த நிலைக்கு போறது, இது ரெண்டுக்குமே சனி பகவான் தான் அதிகமான ஒரு காரணியாக இருக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மக்காரகன் சனி பகவான். சென்ற பிறவியில் நம்ம செஞ்ச நன்மை தீமைக்கு தகுந்த மாதிரிதான் இந்த பிறவி நமக்கு இருக்க போகுது. அப்படி பார்க்கும்போது சனி பகவான் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற நன்மை தீமைக்கு அவர் காரணமாக இருக்கிறதுனால, நான் என்னைய பாக்குற கிளையண்ட் எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு பரிகாரம் சொல்வேன். இந்த பரிகாரத்தை செஞ்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில பெரும்பான்மையா பொருளாதார வளர்ச்சி வரும். அதே நேரத்துல வீழ்ச்சி வராது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமை காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்குமான சனி ஓரையில அவங்க சமைக்க கூடாது, சாப்பிடக்கூடாது. குறிப்பா மௌன விரதம் இருக்கிறது, ஸ்ரீ ராமஜெயம் சொல்றது, விநாயகர் வழிபாடு பண்றது, இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல அவங்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரும். பெரிய வீழ்ச்சி ஏற்படாம அவங்க வாழ்க்கையில நல்லபடியா வாழ முடியும். விருச்சகம் காலபுருஷ 8ஆம் இடம். இது ஒரு ஸ்திர ராசி. நெருப்பு அப்படியே வெக்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த ராசியோட தன்மைக்கு தகுந்த மாதிரி அந்த ராசியினரும் அப்படியே சூடாதான் இருப்பாங்க. இது காலபுருஷ 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படிங்கறதுனாலையும் சரி, இந்த ராசியோட உருவம் அதாவது தேல் அப்படிங்கறதுனாலையும் சரி, இவங்க எப்பயுமே தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க. தேல் பாருங்க, கடகத்தை எடுத்துக்கங்க, நண்டெல்லாம் கூட்டம் கூட்டமா வளவளையா போய் ஆனா தேல் ஒரு கூட்டுக்குள்ள ஒரு தேல் தான் இருக்கும். அது குறிப்பா இந்த மரத்தடியில இந்த மாதிரிக்கெல்லாம் இருக்கும். தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க. அது மாதிரி சுதந்திர மனப்போக்கு உள்ளவங்களாக இருப்பாங்க. தன்னோட சுதந்திரத்துல யாருமே தலையிடக்கூடாதுன்றவங்களாக இருப்பாங்க. ஒன் மேன் ஆர்மின்னு சொன்னா அது இவங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். அவங்களுக்கு எப்பயுமே அந்த கோப உணர்வு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களால அந்த கோப உணர்வு வெளிப்படுத்துறது ரொம்ப ஹார்ஷா இருக்கும். இப்ப தன்மையா பேசி ஒரு காரியம் சாதிக்கிறது ஒரு மாதிரி, ஆனா வாலண்டரியா நம்ம வில்லத்தனமா அவங்க கிட்ட போய் ரொம்ப கொஞ்சம் ஹார்ஷா பேசி அவங்கள கட்டாயப்படுத்தி சாதிக்க வைக்கிறதுன்னு ஒரு மாதிரி. ஆனா இவங்களுக்கு 2 கூடையவன் அப்படிங்கிறது குரு அப்படிங்கிறதுனால இவங்க ஹார்ஷா பேசினா கூட
கடைசியா வந்து நான் கொஞ்சம் அப்படிதான் இங்க கோவப்படுவேன், ஆனா நீங்க எதுவும் மனசுல நினைச்சுக்காதீங்க அப்படின்னு கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி சரி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து இவங்களுக்கு வந்து எப்படி சரி பண்ணணும்னு வந்து தெரியும். ஏன்னா இவங்க வந்து 2 குடையவன் குரு அப்படிங்கறதுனால இவங்க பேசுற வார்த்தைகள் வந்து தெய்வ வாக்காக வந்து இருக்கும். இப்ப இவங்க வந்து கோவப்பட்டு ஒருத்தவங்களை வந்து சபிச்சாலும் அது பலிக்கும், இவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பிளஸ் பண்ணாங்க அப்படின்னாலும் அது வந்து பலிக்கும். அந்த அளவுக்கு இவங்களோட வாக்குக்கு வந்து அவ்வளவு சக்தி வந்து உண்டு. இப்ப குலதெய்வ கோயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குலதெய்வ கோயில் எல்லாம் பெரும்பான்மையா அந்த விருச்சக ராசி விருச்சக லக்னத்துல சேர்ந்தவங்க இல்ல அவங்க வந்து அவங்க ஏரியாக்கள்ல இருக்க கோயில்கள்ல வந்து இந்த ஒரு சாமியாடி குடி சொல்றது இந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. விருச்சக ராசியாகவோ விருச்சக லக்னமாக இருந்தா அவங்க சொன்ன வார்த்தை வந்து அப்படியே வந்து பலிக்கும். வீட்டுல பாருங்க சில பேர் வந்து சொல்லுவாங்க, இவன் கருணாக்கு இவன் வாயில வந்து உலாத அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. இந்த விருச்சக ராசிக்காரங்க பெரும்பான்மையா வந்து அவங்க சொன்ன வாக்கு வந்து கருணாக்குவாக இருக்கும். அவங்க வாக்கு வந்து அப்படியே வந்து பலிக்கும். அதனால இவங்க வந்து நல்ல வார்த்தைகள் பேசும்போது இவங்க வாழ்க்கை வந்து எப்பயுமே வந்து சிறப்பா இருக்கும். வாக்கு தோஷம்னு ஒண்ணு வந்து இருக்குங்க. வாக்கு தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நன்மையான விஷயமோ கெட்டதான விஷயமோ நம்ம வாயால நம்ம வந்து யாரையுமே வந்து சபிக்க கூடாது, நம்ம யாரையுமே வந்து பழிக்க கூடாது. இல்ல நம்ம ஒருத்தவங்களோட பொருளாதாரத்தை வந்து நம்ம வந்து அன்னெசரியா வந்து தேவையில்லாம வலுக்கட்டாயமா வந்து புடுங்குறது. ஏன்னா 2ஆம் இடம் தானே தனஸ்தானம். இப்ப வந்து தேவையில்லாம ஒருத்தவங்க கிட்ட வந்து 5000 10,000 வந்து வாங்குறது, இல்ல தேவையில்லாம அவங்க கிட்ட வந்து அவங்களோட பொருளாதாரத்தை நம்ம வந்து ஏதாவது ஒரு காரணத்தாக கடன் வாங்கிட்டு திரும்ப வந்து கொடுக்காம போறது, இதெல்லாம் வந்து வாக்கு தோஷத்துல வந்து சேரும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து 8 11 கூடையவன் வந்து புதன். அதே மாதிரி இவங்க ஜாதகத்துல வந்து அந்த குருக்கும் புதனுக்கும் வந்து சம்பந்தம் இருந்தா இவங்க வந்து மல்டிபிள் பர்சனா வந்து இருப்பாங்க, பெரிய அறிவாளியாக வந்து இருப்பாங்க. குரு வந்து ஆலோசனை சொல்றவரு, ஆசிரியர். புதன் அப்படிங்கிறது வந்து புத்திகள். அந்த குருவும் புதனும் வந்து சேரும்போது இவங்க வந்து கல்வி நிறுவனங்கள் நடத்தினாங்கன்னா வந்து அவங்க ஸ்கூல்ல வந்து அவங்க காலேஜ்ல வந்து அதிகமா வந்து மாணவர்கள் வந்து சேர்க்கை வந்து அதிகமா இருக்கும். இவங்கதான் வந்து அதிகமா வந்து கல்வி சார்ந்த விஷயங்கள்ல வந்து நிறைய சம்பாதிக்கிறது, ஒரு யூனிவர்சிட்டி நடத்துறது, ஒரே ஒரு பேர்ல வந்து பல இடத்துல வந்து பிரான்சைசி கொடுப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி எல்லாம் இவங்கதான் வந்து பண்ணுவாங்க. ஒரு எந்த தொழிலாக இருந்தாலும் அதுக்கு வந்து நிறைய கிளை நிறுவனங்கள் வந்து வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து நாலேஜும் இருக்கும், திறமையும் இருக்கும். கல்ல கூட வந்து காசாக்குற திறமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து விருச்சக ராசிக்கு ரொம்ப ரொம்ப வந்து பொருந்தும். அவங்களோட பிளஸ் இவ்வளவு விஷயம் இருக்குது. அவங்க வந்து கோவப்படுறாங்கன்றத நம்ம வந்து பாத்துட்டோம். ஆனா இவங்களுக்கு வந்து லக்னாதிபதி செவ்வாயே வந்து 6 கூடையவனாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடந்தாலும் இவங்களதான் வந்து காரணம், கெட்டது நடந்தாலும் இவங்களே தான் காரணம். இவங்க ஜாதகத்துல வந்து குருவுக்கும் செவ்வாய்க்கும் சம்பந்தம் இருந்தா, பொதுவா ஒரு ஜாதகத்துல வந்து குருவுக்கும் செவ்வாய்க்கு சம்பந்தம் இருந்தா அதை நம்ம வந்து குருமங்கள யோகம்னு வந்து சொல்றோமா. ஆனா இவங்களுக்கு வந்து அந்த குருமங்கள யோகம் வந்து வரமாக வந்து செயல்படாது, சாபமாக வந்து செயல்படும். ஏன்னா 2 குடையவன் குரு, 5 குடையவன் வந்து குரு, லக்னாதிபதி செவ்வாய், 6 குடையவன் குரு. இந்த 5 6 காம்பினேஷன் 2 6 காம்பினேஷன் எல்லாம் வரும்போது வர்ற வருமானம் எல்லாமே வந்து கடனுக்காக தான் வந்து போகும். சோ நீங்க ஒரு காலத்துல வாழ்ந்து கெட்டவங்களா, உங்க தலைமுறையே வந்து பேர் சொல்லக்கூடிய தலைமுறையாக இருந்து நீங்க வந்து வாழ்ந்து கெட்டவளான்னு கேட்டு பாருங்க. அந்த குருமங்கள யோகம் இருந்து விருச்சக லக்னமாகவோ விருச்சக ராசியாகவோ இருந்தா அவங்க கிட்ட நீங்க வாழ்ந்து கெட்ட குடும்பமான்னு கேட்டு பாருங்க. ஆமான்னு வந்து சொல்லுவாங்க. கௌரவத்துக்காக அதிகமா வந்து செலவு பண்ணுவாங்க. தன்னை வந்து எல்லாருமே வந்து புகழணுன்றதுக்காக வந்து அதிகமா வந்து செலவு பண்ணுவாங்க. ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், அவங்க வந்து நம்பர் 2 ஆர்மாலாம் சம்பாதிக்கிறாங்களோ சம்பாதிக்கலையோ, அந்த அரசியல் ஃபீல்டுல அவங்க வந்து தன்னை வந்து பொதுமக்கள் மூலமா வந்து தான் வந்து பிரபலம் அடையிறதுக்காக நிறைய செலவு பண்றாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. அவங்க எல்லாம் வந்து விருச்சக ராசியாகவோ விருச்சக லக்னமாகவோ இருப்பாங்க. தன்னை வந்து புகழாக வெளியில வந்து காட்டிக்கணும், தான் வந்து அந்தஸ்து உள்ளவனாக சமுதாயத்துல தன்னை வந்து பிரபலப்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறதுக்காகவே இவங்க வந்து நிறைய வந்து செலவு பண்ணுவாங்க. 2வது வந்து இவங்களுக்கு வந்து ராசியிலேயே வந்து சந்திரன் வந்து நீச்சம். வெளியில பாக்குறதுக்குதான் இவங்க வந்து கரடு முரடான தோற்றமாக இருப்பாங்க, பேசுனா வந்து ஹார்ட்ஸா பேசுவாங்க. ஆனா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் இவங்க கிட்ட நீங்க பேசி பாருங்க. இவங்கள மாதிரி ஒரு குழந்தை உள்ளம் படைச்சவங்கள நம்ம எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது. ஆனா முதல் எடுத்தோடனே எப்பயுமே யாருகிட்டயுமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அங்க போறது அந்த நேச்சர்லாம் வந்து இவங்களுக்கு வந்து வரவே வந்து வராது. தான் வந்து எல்லாத்தையும் விட வல்லமையானவன் வலிமையானவன் காட்டுறதுலதான் அவங்க வந்து இருப்பாங்களே தவிர அந்த விஷயத்தை இவங்க வந்து லைஃப்ல வந்து மாத்திக்கணும். அது மாதிரி தன்னோட புகழை நிரூபிக்கிறதுக்காக, தன்னோட அந்தஸ்தை நிரூபிக்கிறதுக்காக, தன்னோட கௌரவத்தை வந்து நிலைநாட்டுறதுக்காக இவங்க வந்து அதிகமா கடன் வாங்கி செலவு பண்றதை வந்து தவிர்த்துக்கிட்டாங்கனாலே இவங்க லைஃப் வந்து ரொம்ப சிறப்பா ரொம்ப பிரமாதமா வந்து இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த புதனால வந்து வழக்குகள் வந்து வரும். குறிப்பா வந்து டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமா வந்து இருக்குது. அதே மாதிரி மூத்த சகோதரம் அவங்களால வந்து இவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்புகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க சம்பாதிச்சு வச்ச சொத்தை சில நேரங்கள் இந்த விருச்சக ராசி விருச்சக லக்னம் வெளியூர் வெளிநாடு
வெளிமாநிலத்துல இருப்பாங்க. இவங்க சம்பாதிச்ச சொத்தை வந்து அவங்களோட கூட பிறந்தவங்க வந்து பயன்படுத்துறது, குறிப்பா மூத்த சகோதர சகோதரிகள் வந்து பயன்படுத்துவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அவங்க வந்து வாழ்ந்துட்டு அந்த சொத்தை விட்டு அவங்களுக்கு வந்து வெளியில போறதுக்கு வந்து மனசு வராது. நாங்க வந்து இத்தனை வருஷமா இதுல வந்து வாழ்ந்தவங்க அப்படின்னு வந்து அதுல வந்து அவங்க வந்து கேஸ் போட்டு தோத்து போயிருவாங்க. அந்த உடன்பிறந்தவங்க கிட்ட அவங்க வந்து தோத்து போயிருவாங்க. அவங்களே கடைசி வந்து விட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி அவங்க லைஃப்ல வந்து பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. அவங்க வந்து ஹெல்த்ல வந்து ரொம்ப வந்து கான்சென்ட்ரேஷன் வச்சுக்கணும். அதாவது வைத்திய செலவு அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல வந்து மர்மஸ்தானம்னு வந்து சொல்றத வெளியில சொல்ல முடியாத நோய்கள், இந்த மாதிரிக்கெல்லாம் அவங்க லைஃப்ல வந்து ஒரு பெரிய ரிவர்ஸ் எஃபெக்ட் வந்து வரும். இவங்க தங்க வாழ்க்கையில எப்படி வந்து வெற்றி அடைகிறது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இவங்க வந்து சிகப்பு நிறத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது, பச்சை நிறத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது. இவங்க வந்து மஞ்சள் கலர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா வந்து யூஸ் பண்ணலாம். மஞ்சள் கலர் இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய சின்னமாகவே வந்து இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து கனக புஷ்பராகம் ஸ்டோன் வந்து பயன்படுத்தினாங்கன்னா, ரத்னத்துல வந்து கனக புஷ்பராகம் பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல பொருளாதார முன்னேற்றம் வந்து இருக்கும். 2 5 குடையவன் அப்படிங்கறதுனால சுமாரான நிலையில இருந்தாங்கன்னா கூட பெரிய லெவல்ல சூப்பரான நிலைமைக்கு வந்து மாறிடுவாங்க. பொருளாதாரத்துல வந்து பெரிய வளர்ச்சி வந்து உண்டாகும். இந்த நிறைய ரத்னங்கள் பத்தி நான் வந்து இந்த சீரீஸ்ல வந்து சொல்லிக்கிட்டே வந்து வர்றேன். ஆனா இந்த ரத்னங்கள் வந்து நல்லதா, எல்லாரும் பயன்படுத்தலாமா, ஏன் பயன்படுத்தணும் அப்படின்ற காரணத்தை நான் ஒரு தனி வீடியோல நான் வந்து சொல்றேன். ஏன்னா ரத்னங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு, உண்மையிலேயே வந்து ரத்னங்கள் வந்து போடலாமா, அந்த ரத்னம் வந்து ஒருத்தவங்களுக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தனியா ஒரு வீடியோல வந்து பார்ப்போம். இவங்க வந்து பரிகாரம், கோவில் பரிகாரம் அப்படின்னு வந்து சொன்னா வந்து சித்தர்களை வந்து ஜீவ சமாதியில போய் வந்து வழிபாடு பண்ணணும். ஏன்னா 5 குடையவன் வந்து இவங்களுக்கு வந்து 2 5 குடையவன் வந்து உருவா. அப்ப சித்தர்கள் வழிபாடு, அதுவும் ஜீவ சமாதி வழிபாடு வந்து இவங்க வாழ்க்கையில வந்து பெரிய லெவல் வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தி வந்து கொடுக்கும். இவங்களுக்கு வந்து என்ன பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுல போய் இவங்க வந்து வங்கி கணக்கு வந்து துவங்கி தன்னோட வரவு செலவுகளை அந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால வச்சுக்கும் போது இவங்களோட வாழ்வாதாரம் வந்து பல மடங்கு பெரிய வாழ்க்கை வந்து வளமாகும். நன்றி, வணக்கம்.